எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, திருமணமான ஆண் அல்லது பெண்ணை மறு திருமணம் செய்யும் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை போன வீடியோவில் நாடி முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிருகநந்தி நாடி முறையில் எப்படி ஏற்கனவே திருமணமான ஒரு வரன் உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக சுக்கிரனை வச்சும் செவ்வாயை வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பாரம்பரிய ஜோதிட முறையில் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு எந்த லக்னமானாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கிறோம். இதில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லக்னத்துக்கு 7வது இடம் 1 2 3 4 5 6 7 லக்னத்துக்கு 7வது இடம் கும்பராசியாக வர்றதுனால 7ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் பரிவர்த்தனை இருக்குது, ஏதோ ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை இருக்குது. உதாரணத்துக்கு சனி செவ்வாயோட பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுக்கோமே. சனி வீட்டில் செவ்வாய் இருக்கார், செவ்வாய் வீட்டில் சனி இருக்கார், அப்படி வச்சுக்கிடுவோம். இப்படி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி அது வேறொரு கிரகத்து கூட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி ஏற்கனவே திருமணமான மனைவி தான் வருவாங்க, திருமணமாகி 2ஆம் தரமாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவே பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா 7ஆம் அதிபதி தான் சனி பகவான். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி 7ஆம் அதிபதி கூட இன்னொரு பிளானட் சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது பெண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய கணவர் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி திரும்ப 2ஆம் தரமாக கணவர் வருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். எந்த ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இதில் கிரகத்தெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி அது வேற ஒரு கிரகத்து கூட சேரும்போது, 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி வேற ஒரு கிரகத்து கூட ஜாயின்ட் ஆகும்போது வரக்கூடிய வரன் ஏற்கனவே திருமணமாகி 2ஆம் தரமாக வரக்கூடிய வரனாக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது எந்த லக்னனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி வேற ஒரு பிளான் கூட சேரணும். இதுதான் விதி. இது பாரம்பரிய ஜோதிட முறையில் பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.